ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருள், ஒரு பெரிய கேரட், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. 3 விசில் 4 விசில் விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்து 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன். பூண்டு பல் 2, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே. பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் பூண்டையும் நான் அந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பூரி மசால் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சோம்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் நிறையாவே போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தக்காளி, பச்சை மிளகா பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லைட்டாக நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, கேரட், அதோட தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் மசாலா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. வெந்துட்டுருக்கிற நம்ம மசாலில் இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைல் மசாலா பதத்துக்கு நமக்கு வரும். உங்களுக்கு இது பிடிக்கல, கடலை மாவு சேர்க்குறது பிடிக்கல அப்படின்னா தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காயில் கொஞ்சம் சோம்பு, பூண்டு பல் சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசால் ரெடி. பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.